வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் நகர மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்களின் எதிர்வரும் 50 ஆண்டு கால குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வில்லியனூர் பரசுராமபுரத்தில் 20 லட்சம் கொள்ளளவு கொண்ட இரட்டை அடுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், நீர் உந்து நிலையம், நகர் முழுவதும் புதிய குடிநீர் குழாய் அமைத்தல், ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் இணைப்பு வழங்குதல், சாலை மேம்படுத்துதல் உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிக்கு ரூபாய் 60 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் குடிநீர் பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா பரசுராமபுரத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலை வகித்தார். விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு இரட்டை அடுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணிக்கு பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார். பின்னர் முதல்வர் ரங்கசாமி செய்தியாளர்களிடம் கூறியதாவது, புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள சிவப்பு நிற குடும்ப அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் உயர்த்தப்பட்ட ரூபாய் 2500 உதவித்தொகை வரும் ஜனவரி 12ஆம் தேதி முதல் வழங்கப்படும். மேலும் பொங்கலுக்கு பரிசு தொகையும் வழங்கப்படும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, செயற்பொறியாளர் மணிமாறன், உதவி பொறியாளர்கள் கண்ணன், தணிகைவேல், இளநிலை பொறியாளர் காந்தி மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் சபரிநாதன், கண்ணபிரான், ராமகிருஷ்ணன், ரகுராமன், அன்பரசு, ஜெயபால், கிருஷ்ணன், பாபு, துளசி, பழனி, லக்ஷ்மணன், ஸ்ரீகாந்த், முருகையன், நவமணி, திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், மதிமுக முன்னாள் அமைப்பாளர் கபிரியேல், காங்கிரஸ் வட்டார தலைவர் ராஜ்மோகன், தொகுதி அவைத்தலைவர் ஜலால் அனீப், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், ஆதி திராவிடர் நலக்குழு அமைப்பாளர் ஆறுமுகம் என்கிற செல்வநாதன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், தோமுசா தலைவர் அங்காளன், துணைத் தலைவர் கதிரவன், மாநில துணை அமைப்பாளர் காசிநாதன், துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணி, ஏழுமலை, அக்பர், கிளை கழக நிர்வாகிகள் ராஜி, ஜனா, தட்சிணாமூர்த்தி, சேகர், மிலிட்ரி முருகன், அருள்மணி, சர்புதீன், சுரேஷ், காளிதாஸ், MS முரளி, ரகு, கங்காதரன், ஐயனார், வாசு, துளசிதாசன், ராஜேஷ், பாலு உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். சமத்துவம் பொங்கட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்கின்ற தலைப்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடலூர் மாநகர, கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் கடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாணவ மாணவியர் கால்பந்தாட்ட போட்டி கடலூர் அண்ணா விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாநகர திமுக செயலாளர் KS ராஜா தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். கடலூர் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக மேயர் சுந்தரி ராஜா கலந்து கொண்டார். இதையடுத்து கடலூர், வண்டிப்பாளையம், உப்பளவாடி, சின்ன கங்கனாங்குப்பம், மஞ்சுக்குப்பம், முதுநகர் உள்ளிட்ட 10 அணிகள் கலந்து கொண்டு விளையாடினர். இதில் நாளை மீண்டும் மாணவ மாணவியருக்கான கபடி போட்டி நடைபெற உள்ளது. நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் சதீஷ், 18வது வார்டு செயலாளர் அரங்கநாதன், மாநகர பகுதி துணை செயலாளர் ஜெயசீலன், மாணவர் அணி துணை அமைப்பாளர் பாலாஜி, தகவல் தொழில்நுட்ப அணி கார்த்திக், வழக்கறிஞர் பாபு, பயிற்சியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கூணுச்சம்பட்டு, மணலிப்பட்டு, சட்டிப்பட்டி, கொடாத்தூர், சுத்துக்கேணி, சந்தை புதுக்குப்பம், லிங்காரெட்டிப்பாளையம் ஆகிய கிராமங்களில் 1,50,00,000 செலவில் விளையாட்டு அரங்கம், சாலை வசதிகள் உள்ளிட்ட மேம்பாட்டு பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன் மற்றும் பாஜக பிரமுகர்கள் தமிழ்மணி, லோகநாதன், ராஜேந்திரன், ஜெயக்குமார் உள்ளிட்ட
பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் 2 கிலோ கோதுமை இலவசமாக வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். தற்பொழுது அனைத்து ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றது. அதன்படி மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள நோனாங்குப்பம் பகுதி, டோல்கேட், மணவெளி, கட்டபொம்மன் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் இலவச கோதுமை வழங்குவதை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அவர்கள் அந்தந்த பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு நேரில் சென்று துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது மணவெளி தொகுதி பாஜக நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உடன் இருந்தனர். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியை பெத்தசெட்டிப்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் பூஜை செய்து பெத்தசெட்டிப்பேட்டை சுப்பிரமணிய கோவில் வீதி, மகாவீர் நகர் முதல் மெயின் ரோட், குளக்கரை வீதி, பாவேந்தர் வீதி, மெயின் ரோட், பள்ளிக்கூட வீதி, புதுத்தெரு, பூஞ்சோலை மாரியம்மன் கோவில் தெரு, பொன்னியம்மன் கோவில் தெரு, வேல் கோவில் தெரு, விநாயகர் கோவில் தெரு, வள்ளலார் வீதி ஆகிய பகுதிகளில் தொடர்ச்சியாக நெசவாள நகர், ஆனந்தா நகர், வள்ளலார் நகர், கலைவாணி நகர் ஆகிய பகுதிகளில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி டிபி சிவக்கொழுந்து தலைமையிலும் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி விபிஎஸ் ரமேஷ்குமார் அவர்கள் ஏற்பாட்டில் அனைத்து வீடுகளிலும் அவர்களே நேரில் சென்று பரிசு பொருள் வழங்கினார்கள். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று அவர் வாக்குகளையும் சேகரித்தார். இதில் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், அறங்காவல் குழு, மகளிர் குழுவினர், இளைஞர் அமைப்பினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்க காவல்துறை பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. அதன்படி புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட தீரன் சத்தியமூர்த்தி அரசு பள்ளி அருகே 2 வாலிபர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக முதலியார்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து விரைந்து சென்ற போலீசார் அங்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் முதலியார்பேட்டை வாரிய நகரை சேர்ந்த ஜான் பீட்டர் மற்றும் மணவெளி பகுதியை சேர்ந்த லோகேஷ் என்பது தெரிய வந்தது. மேலும் இவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும், அதன்படி கஞ்சா விற்பனை செய்து அதில் வரும் பணத்தில் நண்பர்களுடன் இன்ப சுற்றுலா செல்வது, அங்கு உயரக மது வகைகளை அருந்துவது, ஆடம்பர உடைகள் என சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்தது தெரிய வந்ததை தொடர்ந்து அவர்களிடமிருந்து 110 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அடுத்த ஆரையூர் அருகே விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழி சாலையில் ஓரம் கொட்டி வைத்திருந்த பழைய டயர்களுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததால் தீ மலமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்ததால் அதிலிருந்து வெளியாகிய கரும்புகையால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காட்சியளித்தது. மேலும் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த புகைமூட்டம் சூழ்ந்ததால் விழுப்புரம் நாகை 4 வழி சாலைகள் முழுவதுமாக தெரியாததால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடுமையான சிரமத்துக்கு உள்ளாகினர். மேலும் இதன் காரணமாக மூச்சு திணறலும் ஏற்பட்டு கடுமையான அவதிக்கு உள்ளாகியதோடு அப்பகுதியை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளிலும் கரும்புகை சூழ்ந்ததால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டனர். இந்நிலையில் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர். மேலும் பழைய டயர்களை கொளுத்திய மர்ம நபர்கள் யார், எதற்காக கொளுத்தினார்கள் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் சில மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. லாஸ்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அளித்த வாக்குறுதிகளான பொதுமக்களின் அடிப்படை வசதிகள், சாலை மேம்பாட்டு வசதிகள், கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகள், தொடர் மின்வெட்டு போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் கடந்த 4.5 ஆண்டுகளில் முழுமையாக நிறைவு செய்துள்ளார். இதனால் பொதுமக்கள் பயன்பெற்று வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மகாவீர் நகர் பகுதிக்குட்பட்ட 1வது, 2வது, 5வது மெயின் ரோடு மற்றும் 4வது குறுக்குத்தெரு பகுதிகளில் புதிய தார் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க சட்டமன்ற உறுப்பினரின் பரிந்துரையின் பேரில்
உழவர்கரை நகராட்சி மூலம் 29,65,000 செலவில் பணிகள் துவக்க விழா நடைபெற்றது. பொதுமக்களுடன் ஒன்றிணைந்து சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். இந்திராநகர் தொகுதியில் சமூக சேவகர் முருகன் பிறந்தநாளை ஒட்டி ராம் திருமண நிலையத்தில் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் அவரது ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து ஆதரவாளர்கள் மத்தியில் பிரம்மாண்ட கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. மேலும் பல கட்சி தலைவர்கள், ஆதரவாளர்கள், சமூக சேவகர்கள், பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு முருகன் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் அதனைத் தொடர்ந்து சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அனைவருக்கும் சமப்பந்தி விருந்தும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முருகனின் ஆதரவாளர்கள் செய்திருந்தனர். செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.